இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீகமும் தொழில்துறையும் இணைந்த காஞ்சிபுரத்தில் 60 ஆண்டுகளாக செயல்படும் ஒரே பேருந்து நிலையம் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறது. புதிய நிலையம் எப்போது என்பது மக்களின் கேள்வியாக உள்ளது. காஞ்சிபுரம் என்றாலே கோவில் நகரம், பட்டு நகரம், ஆன்மீகமும் பாரம்பரியமும் இணைந்த பெருமை மிக்க மண். வரதராஜ பெருமாள் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், ஏகாம்பரநாதர் திருக்கோயில், காஞ்சி சங்கரமடம் என பல ஆன்மீக சிறப்புகள் கொண்ட நகரம் இது. திருமண பட்டு சேலைகளுக்காக உலகம் முழுவதும் அறியப்படும் காஞ்சிபுரம் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் வரவேற்கிறது. ஆனால் இவ்வளவு பெருமைகள் கொண்ட நகரத்திற்கு போதிய வசதிகளுடன் ஒரு நவீன பேருந்து நிலையம் இல்லை என்பது கடந்த 25 ஆண்டுகளாக எழுந்து வரும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. ஒரு சிறிய பஸ் ஸ்டாண்டு, ஒரு தங்கறது கூட இல்லை. ஒரு மழை அடித்தாலும் நம்ம நினச்சிக்கின்னு தான் போகிறோம். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பெரிய லெவலில் கட்டி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு நம்ம நல்ல போதுமான வசதி ஏற்படும். ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகினே இருக்குது. வாகனங்கள் அதிகம், கூட்ட நெரிசல்கள் அதிகம். ஏன்னா இப்போ வைகாசி மாதம் திருவிழா நடக்க போகுது. காமாட்சி அம்மா கோயிலாகட்டும், நம்ம பெருமா கோயிலாகட்டும். இந்த நெரிசல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னாக்கா நம்ம அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை ரோடும் விரிவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் விரிவாக்கி நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டாக கட்டி விடணும். இப்போ எல்லா இடத்துலையும் இது. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ பஸ் ஸ்டாண்டு பார்த்தா அது பஸ் ஸ்டாண்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. சும்மா பயணிகள் நிற்கிற கூடமாக தான் சொல்லுவாங்க, அது பஸ் ஸ்டாண்டு சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டு வருங்கால ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் அந்த பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் கட்டி கொடுத்தோம்னா மக்களுக்கு கொஞ்சம் போதுமான வசதியாக இருக்கும். தற்போது காமராஜ் சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் 60 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அப்போது இருந்த மக்கள் தொகை, அப்போது இருந்த போக்குவரத்து வசதிகளுக்கு ஏற்ப உருவான பேருந்து நிலையம் இன்றைய மக்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறது. தற்போது காஞ்சிபுரத்திலிருந்து தினமும் சுமார் 350 பேருந்துகள் பல்வேறு இடங்களுக்கு இயக்கப்படுகின்றன. நாள்தோறும் 30,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்றனர். இதற்கிடையில் தொழிற்பகுதிகளும் இங்கே வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன. மக்கள் தொகை அதிகரிப்பு, தொழிற்சாலைகளின் வருகை அதிகரிப்பு போன்றவற்றால் பேருந்து சேவைகளும் அதிகரித்துள்ளது. அனைத்து பேருந்துகளும் நகர மைய பகுதிக்குள் நுழையும் சூழலும் உள்ளது. இதன் விளைவாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது தினசரி காட்சியாகிவிட்டது. இந்த கோயில் மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருகிட்டே போகுது, போக்குவரத்து அதிகமாகிட்டு போகுது. ஆனால் அதுக்கு தேவையான வசதி இல்லை. சாதாரணமாக நம்ம நடந்து போகிறதுக்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் இஷ்டிக்கணும். ஒரு டென்ஷனான லைஃப் தான் லீட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கு தேவையான புது பஸ் ஸ்டாண்ட் ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆவணம் செய்யலை. என்ன அது கொஞ்சம் செஞ்சு விட்டா நல்லா இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்பப்பே பிரேக் ஆகி நிற்குது. காஞ்சிபுரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னரும் பேருந்து நிலையம் மட்டும் பழைய இடத்திலேயே இயங்கி வருகிறது. இதனால் நவீன வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் அவசியம் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 2017ஆம் ஆண்டு கீழ்கதிர்பூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் நிலம் கையகப்படுத்தும் பிரச்சனையால் திட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் பொன்னேரி கரை அருகே சுமார் 19 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. போக்குவரத்து பணிமனையுடன் கூடிய நவீன டெர்மினல் அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அந்த நிலம் தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்பதால் மீண்டும் சிக்கல் உருவாகி திட்டம் காலதாமதமாகி வருகிறது. இதனால் புதிய பேருந்து நிலையம் வருமா வராதா என்ற கேள்வி காஞ்சிபுரம் மக்களிடையே மீண்டும் எழுந்துள்ளது. நாங்கள் சுமார் 30-40 வருஷமாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த காஞ்சிபுரத்தில் பட்டு மாநகரம் இருக்குது, கோயில்கள் இருக்குது,
அப்புறம் எவ்வளோ தொழில் முன்னேற்றங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு புது பஸ் ஸ்டாண்டு முருங்ககர் பகுதியில் வந்து எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு தரணுன்ட்டு நீண்ட நாள் கோரிக்கையை நாங்கள் இந்த எந்த தமிழக அரசு வந்தாலும் நாங்கள் கோரிக்கை வந்து வச்சு நாங்கள் முறையிடுறோம். ஆனால் எங்கள் கோரிக்கையை வந்து எந்த அரசு வந்தாலும் பூர்த்தி செய்யவில்லை. ஆன்மீக தலைநகராகவும் தொழில்துறை வளர்ச்சியின் மையமாகவும் திகழும் காஞ்சிபுரத்திற்கு நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் எப்போது உருவாகும்? பல ஆண்டுகளாக காத்திருக்கும் மக்களின் கனவு இந்த முறையாவது நனவாகுமா? தந்தி டிவி செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் தனராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.